கொளத்தூர் கோயில் ஃபங்க்ஷன் போய் பார்க்கலாமா? சூப்பராக இருக்கும். இப்போ டைம் ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ கொளத்தூரில் ஆர்கெஸ்ட்ரா போடுறாங்க அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா அவங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே கடுப்பாயிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் இங்கே இருந்தால் செட் ஆகாது அப்படின்ட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இந்த சைடு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே ஒருத்தர். கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழு போடுறது 4 கணக்கு, பணக்க. ஆனால் செம்ம க்ரௌடுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு கூட்டமாகவும் இருந்தது. சரி அப்படின்ட்டு வெளியே ராட்டனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இதுக்கு மேலே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கொளத்தூரில் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிச்சு. ஸோ லேட்டு நான். ஸோ இப்போது நம்ம சென்னை கேட்ஸில் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். கடவே காஃபி குடிக்கலான்னு வந்து பார்த்தாலும் கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு 9:15 எல்லாமே கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு டே ஒரு மாதிரி ப்ரெசென்ட்டாக தான் போச்சு. ஆர்கெஸ்ட்ரா ஒன்று தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு.